கூடிய கரூர் சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் சாரா நட்சத்திரத்தின் சிறப்புகள், சாரா ஜோதிட சிறப்புகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சதீஷ் ஐயா இன்று மாதாந்திர கருத்தரங்கம் வச்சுருக்காங்க. இந்த கருத்தரங்கத்துக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இப்போ இந்த ஒரு கருத்தரங்கம் ஏற்படுத்தியதுனால தான் நம்ம படித்ததையும் வெளிப்படுத்த முடியுது. நீங்களும் தெரியாத கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியுது. ரெண்டு வகையிலையும் பெனிஃபிட் இருக்குதுன்னா அது ஐயாவினுடைய முயற்சி காரணம். அதனால் அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கிறதுக்கு எல்லோரும் ஒரு ஜோராக கைத்தட்டி அவருக்கு மரியாதை பண்ணுவோம். இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக கோபு ஐயா அவர்கள் ஈரோட்டிலேருந்து வந்திருக்காங்க. அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் அவரை பற்றி சிறப்பாக தெரியும். ஏன்னா அவ்வளோ கணக்கு திறமை பெற்றவங்க இன்றைக்கி முதல் முறையாக நம்ம இதுக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்காங்க. எல்லாம் அமைதி காத்து அவருடைய சொற்பொழிவு கேளுங்க. ரெண்டாவது, இப்போ எனக்கு இந்த சாரங்கள் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சதை கண்டுபிடிச்சிருத சொல்லிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி மருத்துவ ஜோதிடங்கிற ஒரு தலைப்பில் சொல்லலான் இருக்கிறேன். அந்த மருத்துவ ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவும் சாரத்தின் அடிப்படையிலேயே மருத்துவ ஜோதிடம் எடுக்கலாம் அப்படிங்கிறது கணக்கு. இப்போ அதில் சொல்லலாம். இப்போ மருத்துவங்கிறது 3 விதமான மருத்துவம் இருக்குது. ஒரு மருத்துவம் கிருமியினால் ஏற்படக்கூடிய மருத்துவம். ரெண்டாவது மருத்துவம் கை கால் ஒடிஞ்சதுன்னா எங்கே போவோம்? அது ஆஸ்பத்திரிக்கு தான் போவோம். அதுவும் ஒரு மருத்துவம். மூணாவது பாதகாதிபதியினால் வரக்கூடிய மருத்துவம். சுளுக்கு வந்துருச்சுன்னா சுளுக்கு நீவரத்துக்கு போவோம். அங்கே பார்த்தா கட்டு கட்டுறோம் ஒருத்தர் இருப்பான். அதுவும் மருத்துவம் தான். அப்போ 3 விதமான மருத்துவம் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம புரிகிற மாதிரி சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அதனால் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ மேச லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் நீசம். செவ்வாய் புதன் சாரம் வாங்கி புதன் 6ல் இருந்தால் கிருமியினால் ஏற்படக்கூடிய மருத்துவத்தை அவர் பார்க்கணும். அப்போ ரத்தத்தை பூச்சி குடிச்சிருது. 6 + 4 6ஆம் இடத்துல இருக்கிற கரண்ட்டு 4ஆம் இடத்துக்கு வருது, 1ஆம் இடத்துக்கு போகுது. இப்போ செவ்வாய் நேசம்னா எலும்பு மஞ்சை சிவப்பு அணுக்களை பூரா அழிச்சிரும். அப்போ மஞ்சள் காமாலை, ஊது காமாலை, வரக்காமலை இது மாதிரி சம்மந்தங்கள் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்கிறது எல்லாமே 99% சொல்லிடலாம். அது மாதிரி சொன்னதை மட்டும்தான் நான் சொல்ல வந்திருக்கேன். இந்த அகடா விடாவெல்லாம் நம்ம சொன்னோம்னா சரிப்பட்டு வராது. அடுத்த டைமில் நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் அப்போ இந்த மேச லக்கணத்துக்கு செவ்வாய் 6ல் அமர்ந்து புதன் சாரம் பெற்று புதன் 4ல் அமர்ந்து நேசமாகி அவர் புதன் சாரம் பெற்று புதன் 6ல் இருந்தாங்கன்னா ரத்தத்தை பூச்சி குடிச்சிடும். அதனால் அவருக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்காது. ஹீமோகுளோபின் கம்மியாகி மருத்துவங்கள் பார்த்து அவர் சரிப்படுத்தணும்னு நம்ம எடுத்துக்கணும். அதே இடத்துல சனி சாரம் இருக்குது. சனி சாரம் வாங்கணும்னா அது பாதகாதிபதி சாரம், அந்த பாவத்துக்கு 8க்கு அதிபதி சாரம். அப்போ ரத்தம் ஆக்சிடெண்ட் ஆகி இழந்துடும். இங்கே பூச்சி குடித்து ரத்தம் இழக்குது, இங்கே ஆக்சிடெண்ட் ஆகி ரத்தம் இழக்குது. அப்போ செவ்வாயினுடைய இழப்பு ஏதோ ஒரு வகையில் உருவம் தான் வேறைய வழியே இழப்பு தாங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்போ குருவனுடைய சாரம் புனர்பூசத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரத்தம் தானம் பண்ணுவார். அப்போ மேச லக்கணத்துக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்தால் ரத்த தானம் பண்ணுவீங்க, ஆனால் சர்டிஃபிகேட் வாங்க மாட்டேங்கன்னு கேளுங்க. அத்தனை பேர் ஆமான்னு சொன்னாங்க. இப்போ 10 நாளைக்கு முன்னாடி கூட கேட்டேன், ரத்த தானம் பண்ணியிருப்பீங்க, சர்டிஃபிகேட் கொடுத்தா வாங்க மாட்டீங்கன்னு. ஆமாம், வாங்கலைன்னு. அப்படி இப்போ இதுவும் இழப்பு தான், அதுவும் இழப்பு தான், அதுவும் இழப்பு தான். 3 இழப்புங்கிறது வந்தாச்சா? அப்போ இந்த மருத்துவ ஜோதிடத்தில் சார பலன்கள் இந்த சாரத்திலே இந்த பலன்கள்லாம் வந்துடுதுங்களா? இது மாதிரி நம்ம சார பலன்கள் எடுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜோதிடர்களும் மணி மந்திரம் அவசியம். 3மே தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ எனக்கு 1000 மாத்திரைகள் தெரியும்னா இயற்கையிலேயே எனக்கு இறைவன் எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுத்தா தான் தெரியுமே ஒழிய நம்மளா ஒன்றும் கண்டுபிடிக்கல. அது இயற்கையாக வரணும். இப்போ ஒரு 10 மாவட்டத்தில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லைனா மருத்துவர்கிட்ட போய் சரியாகலைன்னா கூட நான் சொல்லி அவங்க அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டாங்கன்னா சரியாயிடும். இது மாதிரி நடைமுறையில் நிறையா நடந்திருக்கு. நேற்று கூட கரூர்லேருந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இப்போ அந்த மருந்து சாப்பிட்டு சரின்னு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதுக்கு காரணம் ஒரு சிலருக்கு ஒரு சில இதெல்லாம் பாம்பு கடிக்கு பாடம் போடுற மாதிரி தான். எல்லாத்துக்குமே போய் பாடம் உட்காரும். யாருக்காவது ஒருத்தருக்கு இறைவன் அருள் எங்கே போய் உட்காந்துருக்குது அங்கே தான் அது நடக்கும்.
அதே மாதிரி மணி மந்திரம் அவசியம். மூணுமே நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு ஜோதிடர்களும். இப்போ ஒரு பாடம் போடுறதுனா என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைங்க வருது, ஓம் நமோ பகவதே ஐயும் கிளியும் சவும் ரீயும் ஸ்ரீயும் லம் வம் ரம் யம் ஹம் சரகணபவ சர்வதோஷ நிவர்த்தியாய சர்வ சித்திதாய நமக அப்படின்னு வேப்பலையை வந்து அவங்களுக்கு சுற்றி அடித்து அந்த வேப்பலையை முறித்து ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு பால் குடிக்கிறதுனா பால் குடிக்கும், நைட்டில் தூங்கும், எந்தவித பிரச்சனைகளும் வராது. இது ஒரு மந்திரம். அப்புறம் ஔஷதங்கிறது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மாத்திரை மருந்துகள், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணலாம். அப்புறமேல இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் செவ்வாயும் பித்தத்துக்கு வந்து இது காரகத்துவம் எடுத்திருக்காங்க. சந்திரனும் சுக்கிரனும் வந்து சிலோத்தமத்துக்கு வந்து எடுத்திருக்காங்க. செவ்வாயும் இது புதனும் இது குருவும் வந்து வாதத்துக்கு எடுத்துருக்காங்க. அப்போ வாத நாடி, பித்த நாடி, இது சிலோத்தம நாடி, மொத்தம் 3 நாடி. இந்த 3 நாடியை வச்சு தான் இந்த பிஎஸ்எம்எஸ் படிக்கக்கூடியவங்க மற்ற சித்த வைத்தியர்கள் எல்லாமே நாடியை பார்த்து அவங்களுக்கு வைத்தியம் பார்த்தாங்க. அப்போ ஒவ்வொரு நாடிக்கும் இத்தனை மூலிகைகள் இருக்குது. அதை வந்து கசாயம் பண்ணி அதில் வந்து ஒவ்வொரு அவுன்ஸ் ஒரு 3 நாளைக்கு குடித்தாங்கன்னா அந்த வியாதி குணமாயிடுன்னு கான்ஃபிடெண்ட்டாக அந்த மருத்துவருக்கு தெரியும். அப்போ அந்த நாடியை என்ன நாடி ஓடுதுன்னு கண்டுபிடிச்சா தானே அதை கொடுக்க முடியும், கொடுத்தா தானே அது சரியாகும். அப்போ 3 விதமான நாடி இருக்குது. அந்த நாடிக்கு காரகர் யாருன்னு சொல்லியாச்சு. யார் இந்த சூரியனும் செவ்வாயும் வந்து பித்தத்துக்கு, குருவும் புதனும் வந்து வாதத்துக்கு, இவர் சுக்கிரனும் சந்திரனும் வந்து சிலோத்தமத்துக்கு. அப்போ இந்த கிரகமெல்லாம் கெட்டு போய் இருந்ததுனா தான் அந்த மாதிரி பாதிப்புகள் வரும். பாதிப்புகள் வந்ததுன்னா அது மாதிரி மருத்துவம் பார்த்து அவங்க சரிப்படுத்திக்கலாம். இங்கிலீஷுக்கு அப்படி கிடையாது, இங்கிலீஷ் மருத்துவத்துக்கு அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் அவங்களுடைய பாணியில் என்ன படிச்சிருக்காங்களோ அதை தான் வந்து கொடுத்துட்ருக்க முடியும். அதுக்கடுத்தது சாரங்களில் வந்து நம்ம இது நோய் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது இப்போ சொல்லலாம். இப்போ வந்து விருச்சிக லக்னம் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து சந்திர சாரம் வாங்கி சந்திரன் 9ஆம் இடத்துல இருந்தால் காதில் சீவடியும். சரிங்களா? அது 9ஆம் இடத்துல ராகுவும் சந்திரனும் சேர்ந்துருந்தாலும் 3ஆம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்துருந்தாலும் அதிகமாக வடியும். இது அப்ளை பண்ணி 1க்கு மேற்பட்டனா 100க்கு மேற்பட்ட ஜாதகம் சொல்லி சரியாக வந்திருக்கு. சரிங்களா? அதே விருச்சிக லக்னம் 2ல் வந்து குரு இருந்து சூரிய சாரம் பெற்று சூரியன் 8ல் இருந்தால் அவங்களுக்கு பல்லு வந்து பிரச்சனை ஆகிடும், பல்லு உடஞ்சி போயிடும், அல்லது பல்லுக்கு வைத்தியம் பார்க்கணும். சூரியன் தான் எலும்புக்கு காரகன். 2ஆம் இருக்கிற குருவை 8ல் இருக்கக்கூடிய அந்த சூரியன் வந்து டச் பண்ணுறார். 8+2ன்னா 8னாவே அறுவை சிகிச்சை பண்ணி ஆகணும், பல்லுக்கு பிரச்சனை. அதே மாதிரி 2ல் இருக்கிற குரு சுக்கிரசாரம் வாங்கி சுக்கிரன் 8ல் இருந்தால் கண்ணுக்கு பிரச்சனை. இப்போ ஐயா சொன்னார், இது கண்ணு சுக்கிரன் தான் கண்ணுக்குன்னு சொல்லி. காக்கா வந்து 1.5 கண்ணில் தான் பார்க்கும், பார்த்துருக்கிறீங்களா? அதனால் வந்து அந்த சுக்கிரனுக்கு பரணிக்கு பார்த்திங்கன்னா காகத்தை வந்து இதாக கொடுத்துருப்பாங்க. அப்போ 1.5 கண்ணுன்னு சொல்கிறது சுக்கிர பகவான் வந்து லக்னாதிபதியாகவோ அல்லது சந்திரனுக்கு உயிர் கொடுத்தவராகவோ இருந்தாங்கன்னா கண்ணில் ஒரு காலத்தில் ஃபால்ட் வருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வந்து விருச்சிக லக்னத்துக்கு 2ல் இருக்கக்கூடிய குரு சுக்கிரசாரம் வாங்கினா கண்ணுக்கு பாதிப்பு, 2ல் இருக்கிற குரு சூரியன் சாரம் வாங்கி சூரியன் 8ல் இருந்தால் பல்லுக்கு பாதிப்பு, 2ல் இருக்கக்கூடிய குரு கேது சாரம் வாங்கி கேது 8ல் இருந்தால் வாய் பேச மாட்டார், பேசுகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு ஜாதகம் தனுசு லக்னம் 3ஆம் இடத்துல சனி, செவ்வாய் சாரம், செவ்வாய் வந்து நீசமாகி போச்சு 8ல். ஒரு அம்மா வந்து 27 நாள் ஆச்சு அதுக்கு குழந்தை பிறந்து, ஒரு சொட்டு பால் கூட உங்கள் குழந்தைக்கு கொடுக்க முடியாதுமான்னு. இது வரலும் கொடுக்கல சாமி, மாட்டுப்பாலை தான் கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா 3ஆம் இடம் மார்பகம், ஹார்மோன், அது அங்கே நேசமாகி போச்சு. இப்போ சாரம் எப்படி வேலை பார்க்குதுன்னு பாருங்கள். கரெக்டுங்களா? இது மாதிரி நம்ம பலனெடுக்க சொல்லணும். அதே மாதிரி கன்னி லக்னம் 12ல் சூரியன், கேது சாரம், கேது 8ல். இப்போ காலில் வெடிப்பு ஏற்பட்டு சைபால் மருந்து பூசினீங்களான்னு கேட்டேன். முந்தா நாள் தான் அந்த டப்பா வாங்கிட்டு வந்து பூசணும் நாங்கள். ஆனால் 60 வருஷத்துக்கு முன்னாடியே சைபால் டப்பா பார்த்துருக்கேன், சிவப்பு கலரில் இருக்கும். இன்னும் அந்த மருந்து இருக்குதான்னு கேட்டேன், இன்னமும் இருக்குது நாங்கள். அப்போ அவங்க காலில் வெடிப்புக்கு சைபால் மருந்து போட்டதை எப்படி ஒரு ஜோதிடரால் சொல்ல முடியும்? சொல்லியிருக்கிறேன். அதே இடத்துல சுக்கிரன் இருந்து கேது சாரம் வாங்கி கேது 8ல் நிற்கிது. அப்போ ஒரு டாக்டர் அம்மாவுக்கு கொலுசு நீங்கள் போட மாட்டீங்கன்னு. ஆமாம், கொலுசே நான் போடுறதில்ல. நாங்கள் ஏம்மா 2 பட்டு புடவை கிழிச்சுப்பிடிச்சு, 35,000 ரூபா பட்டு புடவை 2 புடவை கிழிச்சிருச்சு, அதனால் நான் கொலுசு போடுறதில்ல அப்படின்னாங்க. அப்போ யோகம் அவங்களுக்கு போடுறதுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னா, அந்த 12ஆம் பாவகம் கால் பாதம், அந்த பாதத்தில் சுக்கிரனா வெள்ளி வாங்கிய சாரம் வந்து 8 குறிகாட்டுறதுனால 8ஆம் இடத்து மின்சாரம் 12ஆம் இடத்தை தொடுறதுனால கால் பாதத்துக்கு அந்த அணிகலன்களை போட்டு பார்க்க அவங்களால முடியல அப்படிங்கிறது நம்ம இதில் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி
விருச்சிக லக்கணத்துக்கு இது கன்னி லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய். நல்லா கவனிங்க, சாரம் எவ்வளோ கணம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். நிறைய சிஸ்டங்கள் இருக்குது. நான் போகிற சிஸ்டம் அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு 1.25 அடியில் வந்து திருவள்ளுவர் உலகத்தை அளந்தார். நான் 6 அடியில் உலகத்தை நான் ஜோதிடத்தை அளந்துட்டேன். அதுக்கு நான் பெருமையாக சொல்லலை, அதுக்கு மேலேயும் இருக்குது. பட் இதுக்குள்ளார தான் நான் வந்து பலன்களை சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு மேலே இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. கோள் என்ற பாவகம் முதலில் இயங்கும், சாரநாதன் அமர்ந்த பாவகம் 2ஆவதாக இயங்கும், சாரநாதனுடைய இன்னொரு பாவகம் 3ஆவதாக இயங்கும், கோளினுடைய பாவகம் அதுக்கு அடுத்தது இயங்கும், கோள் பார்த்த பாவகம் அதுக்கு அடுத்தது இயங்கும். அந்த சாரநாதன் அமர்ந்த பாவகத்தை தொட்டுக்கொண்டு தான் கோள் என்ற பாவகம் இயங்கும். அப்படி இயங்கும் போது தான் இது ப்ளஸ்ஸு மைனஸு என்னங்கிறது நம்மளால் எடுத்து டக்குன்னு சொல்ல முடியுது. இந்த 6 ஸ்டெப்பு இருந்தோம்னா ஜோதிடத்தை வந்து நான் எதையுமே படிக்கலை, எதையும் கற்றுக்கல. யூடியூப்பில் நிறைய பேர் பேசுனாங்கன்னா அதுக்கும் எனக்கும் கான்ட்ரவர்சி ஆகுது. அதனால் வந்து எதாவது பார்த்து நம்ம கரெக்டாக போன ரூட்டை மாறக்கூடாதுன்ட்டு என்னுடைய ஸ்டைலோடு நான் போயிட்டுருக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த இது மருத்துவ ஜோதிடத்துக்கு இப்போ திருப்பியும் வந்துடலாம். இப்போ வந்து கும்ப லக்கணம் ஒரு பையன், 5ஆம் இடத்துல வந்து புதன் ராகு சாரம், ராகு 6ல். இப்போ இந்த பையனுக்கு அல்பண்டாசோல் மாத்திரை வாங்கி கொடுத்தீங்களான்னு கேட்டேன். எங்கள் கொல்லிமலையிலேருந்து ஜாதகம் பார்க்க எங்கிட்ட வராங்க. அங்கே காலப்பநாயக்கம்பட்டியில் நிறைய ஜோசியர்கள் இருக்காங்க, சேந்தமங்கலத்தில் இருக்காங்க, நாமக்கல் இருக்காங்க. இவ்வளோ பேரையும் தாண்டி நம்மக்கிட்ட வந்தாங்க. ஒரே பதில் தான் எடுத்த உடனே, ஆமாங்க நேற்று தான் ஞாயிற்றுக்கிழமை இது எங்கள் வீட்டுக்காரர் கொண்டாந்து பிள்ளைங்களுக்கு வந்து அந்த மருந்து கொடுத்தாங்க அப்படின்னு. அப்படி கொடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு ஜாதகம் பார்க்க வந்த தூரமே சரியாகி போச்சு. அந்த மழைப்பே தெரியல அவங்களுக்கு. காரணம் என்னென்னா, அந்த கும்ப லக்கணத்துக்கு 5ஆம் இடம் வயிறு, சாரம் கொடுத்தவன் 6ஆம் இடம். அது வந்து யார்? ராகு. ராகுனா பூச்சி. அப்போ வயிற்றுக்குள்ளார பூச்சி இருக்குது, 6ஆம் இடம் பூச்சி நண்டிக்கிட்டு இருக்குது. கரெக்டுங்களா இல்லையா? ஆகையினால அதுக்கு அல்பண்டோசோல் மாத்திரை அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அது பூச்சியை கொல்லக்கூடிய மாத்திரை. 2 மாத்திரை பசங்களுக்கு, பெரியவங்கன்னா 4 மாத்திரை சாப்பிடணும் சொன்னால் அந்த அம்மாவுக்கு சரியாக போச்சு. இன்னொரு அம்மா வந்தாங்க, கும்பலாக்கணும், 5ஆம் இடத்துல அதே மாதிரி புதன், ராகு சாரம், ராகு 6ல். கொடி சுற்றி மாலை சுற்றி குழந்தை பிறந்ததா? ஜம்முன்னு கொடி சுற்றி மாலை சுற்றி பிறந்திருக்குது. அதுக்கு என்னையா பரிகாரம் பண்ணலாம்? கொடி சுற்றி பிறந்தா கோத்திரத்துக்கு ஆகாது, மாலை சுற்றி பிறந்தா மாமனுக்கு ஆகாது. இப்போ நல்லெண்ணெயில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் இந்த குழந்தையினுடைய முகத்தை காட்டி அந்த முகத்தை நல்லெண்ணெய் மூலியமாக அந்த தாய் மாமன் பார்த்த பின்னாடி தான் குழந்தைய தூக்கணும் அப்படின்னு ஐதீகம். அதை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு நான் சொன்னேன். நம்மளாக ஒன்று கிரியேட் பண்ணி சொல்லக்கூடாது. ஏற்கனவே சொன்னவங்கள சொன்னோம்னா ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அவங்கள போய் சேரட்டும், மைனஸாக இருந்தாலும் அவங்கள போய் சேரட்டும், நமக்கு எதுவும் சேரக்கூடாது. கரெக்டுங்களா? இப்போ அதே கும்பலக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல புதன் ராகு சாரை வாங்கி ராகு 8ல் நிற்கிது. இப்போ என்ன சொல்லணும்? கொடி இறுக்கி மாலை இறுக்கி குழந்தை செத்து போச்சான்னு கேட்கணும். இப்போ இதெல்லாம் மருத்துவத்தில் வருதா இல்லை மருத்துவம் அல்லாத இடத்துல வருதா? மருத்துவத்தில் தானே வருது. சரிங்களா? இப்போ இது மாதிரி வருது. துலா லக்கணம் 5ஆம் இடத்துல வந்து ராகு, குரு சாரம், குரு 6ல். ஒரு அம்மா வந்தாங்க, ஆணுகிட்டேருந்து போகக்கூடிய அந்த ஸ்பெர்ம் உயிரணுக்கள் உள்ளார போகலை. ராகுனா வளர்ச்சி, ஒரு சதை வளர்ந்து நிற்கிது. அதை ட்ரில் பண்ணால் தான் உங்களுக்கு ஆல்பா, பீட்டா, காமா கதிர் மூலியம், எக்ஸ்ரே கதிர் மூலியம் அதை ட்ரில் பண்ணால் தான் உள்ளார வந்து அணுக்கள் போகும், குழந்தை கிடைக்குன்னு. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் டேட் கேட்க தான் வந்தேன். நீங்கள் ஸ்கேனில் இருக்கிறத நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை ஒரு ஜோதிடரால் சொல்ல முடியுது. எல்லாம் சொல்ல முடியலனாலும் 1 2 சொல்லியாவது நம்ம பேர் வாங்குகிறோம், ஜோதிடத்தை காப்பாற்றுறோம். அந்த இதில் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ரைட்டுங்களா? அப்போ ட்ரில் பண்ண பின்னாடி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு. அதே இடம் துலா லக்கணம் 5ஆம் இடத்துல வந்து இவர் ராகு, இது கேது நிற்கிறாரு. அவர் குரு சாரம், குரு 6ல். இப்போ இந்த அம்மா வந்தது, இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லணும்? ராகுக்கு ஒன்று வளருது, கேதுக்கு ஒரு கட்டி, பரங்கிக்காய் பிஞ்சி மாதிரி ஒரு கட்டி ஒன்று கர்ப்பப்பையில் உட்காந்துருக்குது. அதை தூக்கி அந்தாண்ட உட்கார வச்சா தான் குழந்தை பாக்கியம் உட்காரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். கரெக்டாக வந்து கட்டி வந்து வளர்ச்சி ஆகிட்டுருக்கு. ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த பின்னாடி அதுக்கு பின்னாடி அந்த அம்மாவுக்கு கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்து, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன பேர் வைக்கலாங்கிறது என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் அப்புறம் பேர் சொல்லி ஓகே பண்ணி கொடுத்தேன். இந்த பேர் வைக்கிறது, ராகு காலம் பார்க்குறது, யமகண்டம் பார்க்குறது, அது எல்லோரும் பார்க்குறாங்க. நான் என்னமோ தெரியல, எனக்கு இறைவன் என்ன சொன்னான்னு தெரியல. நான் எதையும் பார்க்குறதில்ல, நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். இந்த இடம் எனக்கு சுத்தமாக இருக்குது, ஆகையினால நான் எதையும் பார்க்குறதில்ல, நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். அது சரியாகவே தான் இதுவரையிலும் ஓடிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து இந்த கை கால் ஒடிகிறது அப்படிலாம் எப்படி எடுத்துக்கணும்னா, மேச லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய், சனி சாரம், சனி வந்து 8ல். இப்போ ஒரு பையனுக்கு ஜாதகம் பார்க்க வந்தாங்க. இந்த பையனுக்கு இந்த வெதர்னு சொல்லுவாங்க, அது ஒன்று வெட்டி எடுத்தாச்சான்னு கேட்டேன். எடுத்தாச்சுன்னாங்க. ஒரு வெதரில் உயிர் வாழ முடியுமான்னு அவங்களுடைய கேள்வி. தாராளமாக வாழலாமான்னு சொன்னேன். இது எப்படி எடுத்தோம்?
7ஆம் இடம் பிறப்பு உறுப்பு, அதை தொட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் அந்த விதை பண்ணைன்னு சொல்லக்கூடிய இடம். அது 8 செவ்வாய், சாரம் கொடுத்தவன் சனி, கோல் என்ற பாவம் 8, சாரநாதன் இருந்த பாவம் 8, கட் பண்ணி தூக்கியாச்சு, எடுத்தாச்சா பலனை. அதே மாதிரி மேச லக்கணத்துக்கு 4க்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன். சந்திரன் வந்து 4லே நிற்கிறார். அவர் சனி சாரம் வாங்கி சனி 8ல் நிற்கிறார். ஏமா மாரியம்மன் கோயில் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போனேன் அப்படின்னு கேட்டேன். என் மகன் என்னை திட்டான், அதனால் மாரியம்மன் கோயில் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ண போனேன், தண்ணி இறக்க வரவங்க என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இதில் எப்படி எடுத்தோம்? 4ஆம் இடம் வந்து சந்திரன் 4ல், சாரம் கொடுத்தவன் 8ல். அப்போ அதுவும் நீர் ராசி, இதுவும் நீர் ராசி. ஆயில போய்க்கிறதுக்கு கிணத்துல வந்து விழுந்துட்டாங்க. இப்போ இதுவும் கிணத்துல விழுந்து என்ன ஆகும்? தூக்கி கொண்டாந்து வீட்டில் போட்டுருவாங்களா? ஹாஸ்பிட்டலில் போய் எங்கெங்கெல்லாம் சிராப்பு காயம் ஏற்பட்டிருக்குதோ அதுக்கெல்லாம் மருத்துவம் பார்த்து தான் அவங்கள கொண்டாந்து திருப்பி மீட்டு கொண்டாந்து இருப்பாங்க. இது மாதிரி வந்து மருத்துவத்தில் வந்து பார்க்கும்போது மருத்துவ குணம் வாய்ந்தது எதுன்னா வந்து இது குரு தான், மஞ்சள் தான். அப்போ எல்லாத்துக்குமே மஞ்சள் வந்து நோய் வந்து கிருமி நாசினியாக இருக்கிறனால தான் காலையில் வாசலுக்கு நம்ம சாணம் தொளிக்கும் போது மஞ்சளை கலந்து நம்ம வந்து தொளிக்கிறதுக்கு காரணம் அதுதான் காரணம். நம்ம காலில் வெட்டுக்காயம் புண்ணு ஏதாவது வந்ததுனாலும் நம்ம மஞ்சளை வந்து அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி சளி பிடிச்சிக்கிட்டால் கூட மஞ்சள் காம்பை வந்து எண்ணெயில் தொட்டு அந்த விளக்கில் காட்டி அந்த புகையை வந்து நம்ம இழுக்கிறோம். அதனால் மஞ்சள் வந்து நமக்கு ஒரு கிருமி நாசினியாக செயல்படுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இந்த மருத்துவத்தில் வந்து உணவு மூலியமாக தான் நம்ம வந்து மருத்துவத்தை வந்து சரி பண்ணிக்கணும். கொளுத்தவன் கொள்ளு சாப்பிடுவான், இளைச்சவன் எள்ளு சாப்பிடுவான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொளுத்தவன்னா நம்ம வந்து தப்பாக நினைக்கக்கூடாது. கொழுப்பு சத்து அதிகமாக உள்ளவங்க கொள்ளு பருப்பு அதிகமாக கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா அந்த கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும் அப்படின்னு அதனுடைய பழமொழி. அதே மாதிரி இளைச்சவன் எள்ளு சாப்பிடணுன்னா இப்போ ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயோட இந்த உளுந்தங்கஞ்சி அது மாதிரிலாம் கொஞ்சம் வச்சு கோழி முட்டை இதெல்லாம் கிராமத்தில் வச்சு கொடுப்பாங்க. அப்போ நல்ல எண்ணெய் வந்து அவங்களுடைய அந்த இடுப்புக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை வந்து கொடுக்குது. அப்போ வந்து எள்ளு எண்ணெய் வந்து இளைச்சி போனவங்க கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. கொஞ்சம் ஃபேட் அதிகமாக இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க கொள்ளு பருப்பு சாப்பிட்டுட்டு இருந்தால் அதில் சரி. எல்லாமே மாத்திரை மருந்துனே போகக்கூடாது, இயற்கை இதிலேயே நம்ம கொஞ்சம் வந்துடணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து மனிதனுக்கு வந்து உணவு கட்டுப்பாடுன்னு சொல்லி இருந்ததுன்னா எந்த மருந்து மாத்திரை கடைக்கும் நம்ம போக வேண்டியதில்லை. ஒரு தீபாவளி டைமு ஸ்வீட் நிறையா மருமகன் சம்மந்தி எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. நமக்கு சுகரு போகும்போது பார்க்குறோம், வரும்போது பார்க்குறோம். எத்தனை நேரம் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது? ஒன்று எடுத்து பொல்லாமன்னு போட்டால் 350 450 சுகர் ஆகிடுது. திருப்பி மயக்கம் வந்துடுது, ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம படுக்கிறோம். அப்போ நம்ம வாய் தான் வந்து நமக்கு நோய்க்கு வந்து பெரிய எதிரியாக இருக்குது. அப்போ நம்ம உணவு கட்டுப்பாட்டில் நம்மளுடைய இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது இந்த புதன் வந்து நமக்கு நோயாளி கிரகமாக வருது. அப்போ புதன் வந்து நோயாளி கிரகமாக வரதுனால காலபுருஷனுக்கு 8க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய், கன்னிக்கு 8க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய். அதே மாதிரி விருச்சகத்துக்கு 8க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் புதன், மிதுனத்துக்கு 6க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் புதன். அதே மாதிரி இதுக்கு மேசத்துக்கு 6க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் புதன். இவங்க 2 பேரும் பார்த்தாங்கன்னா உடம்புல தையல் போட்டிருக்குதான்னு கேளுங்க. 100 பேத்துக்கு சொன்னீங்கன்னா 150 பேத்துக்கு தையல் போட்டேன்னு சொல்லுவாங்க. செவ்வாய் புதனும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டால் கூட ஒரு கிரகம் இருந்தால் அது கொஞ்சம் தள்ளி விட்டுரும். தனித்த புதனை தனித்த செவ்வாய் பார்த்ததுன்னா ஒரு 2 இன்ச்சாவது தையல் போட்டுதான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புதன் வந்து தோல், சந்திரன் செவ்வாய் 3 அது பார்வை சேர்க்கைகள் இருந்தால் அவங்களுக்கு இந்த தொழு நோய் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து அவங்களுக்கு அட்டாக் ஆகிடும். அதாவது லீகோடெர்மான்னு சொல்கிறாங்கல்ல, சந்திரன் புதன் செவ்வாய் 3 சம்மந்தப்பட்டதுனா லீகோடெர்மாங்கிற டிசீஸ் உங்களுக்கு வந்துடும். ராகு சம்மந்தப்பட்டதுன்னா அந்த தொழுநோயில் பிளாக் சம்மந்தப்பட்டது வரும். கேது சம்மந்தப்படும் போது இது செம்மேகம்னு சொல்லக்கூடிய அது மாதிரி அமைப்புகள் வரும். இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லி சரியாக வர்றதுனால என்னுடைய புத்தகத்தில் இந்த பாடம் மருத்துவ ஜோதிடன்னு ஒரு புக்கு 96 பக்கம் எழுதியிருக்கிறேன். அதில் வந்து இந்த மேட்டர்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட வகையில் நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடியது என்னென்னா ஹார்ட்டு தான் எடுக்கணும். 4 6 சாரம் வாங்கியிருந்தா ஹார்ட்டுக்கு வைத்தியம் பார்க்கணும். 4 8 சாரம் வாங்கியிருந்தால் ஹார்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும். அதே மாதிரி 3 அதிபதி 6 சாரம் வாங்கினா காது மூக்கு தொண்டைக்கு ரிப்பேர் பண்ணணும். 3 8 சாரம் வாங்கியிருந்தால் காது மூக்கு தொண்டைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். 5 வந்து 6 சாரம் பெட்டினா வயிறுக்கு சம்மந்தப்பட்டதுக்கு வைத்தியம் பார்க்கணும். 8 சாரம் பெட்டினா வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணணும். இதே மாதிரி 12 பாவத்துக்கு எடுங்க. 8 வந்து கம்பல்சரி கத்தி வச்சே ஆகணும்.
அப்படிங்கிறது நம்ம ஜாதத்தில் எடுத்துக்கலாம். கன்னி லக்கணம் 3ஆம் இடத்துல செவ்வாய், சனி சாரம், சனி 8ல். சனி என்ன நிலைமை? நீசம். அப்போ கை விரல் இவனுக்கு பிஞ்சு போச்சான்னு கேட்டேன். கை விரல் பிஞ்சு போச்சு. எப்படி பிஞ்சுதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமே. செவ்வாய் வந்து பட்டாசு வெடித்து கை விரலில் போயிடுச்சான்னு பிஞ்சிக்கிட்டு போயிடுச்சு. கன்னி லக்கணம் 3ஆம் இடத்துல செவ்வாய், 8க்குரியவனு அவரே தான். சனி சாரம், சனி 8ல், விரல் பிஞ்சிக்கிட்டு போயிடுச்சு. அப்போ சார பலன்கள் எவ்வளோ நமக்கு சரியாக வருதுன்னு பாருங்கள். அப்போ ஜோதிடத்தில் வந்து சாரங்கள் அடிப்படையில் எந்த கேள்விக்கும் பதில் உண்டு. எத்தனை மணி நேரத்துக்கு கேள்வி கேட்டாலும் நம்மளால் பதில் சொல்ல முடியும். யாருக்கு என்ன டிசிஷனுங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். இது புதன் தான் வந்து நமக்கு மேக்சிமம் பிரச்சனை கொடுக்குறாரு. இப்போ பாருங்கள், காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல வந்து யாருக்காவது சந்திரன் இருக்கா? உங்களில் யாருக்காவது உங்களுக்கு காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாகிய கண்ணியில் சந்திரன் இருந்தால் அவங்களுடைய தாய் மினி மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பார்கள். மருத்துவ ஜோதிடம் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். மினி மெடிக்கல் ஸ்டோர் வச்சுன்னா நாங்கள் எதுங்க மெடிக்கல் ஸ்டோர் வைப்பேன் அப்படிம்பாங்க. அப்புறமேலே கேட்பேன் நான். அப்புறமேலே கேட்டால் அயோடெக்ஸு, மூவு, ஆயின்மெண்ட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லோரும் தூங்கின பின்னாடி கை காலுக்கு பூசிக்கிட்டு படிக்கிறாங்களான்னு கேளுங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. சூரியன் இருந்தால் அப்பனுக்கு அதே மாதிரி கேளுங்க. 4ஆம் பாவகாதிபதி கண்ணியில் இருந்தாலும் அதையே கேளுங்க. 9ஆம் பாவகாதிபதி கண்ணியில் இருந்தாலும் தந்தைக்கு கேளுங்க, அது தாய்க்கு கேளுங்க. பூரா எக்ஸலண்ட்டாக அந்த பதிலெலாம் வந்து கரெக்டாக வரும். சூரியனும் அதாவது புதன், சூரியன் வீட்டில் யார்? சுக்கிரன் வந்து நேசமாகிறாரு. சூரியனும் சுக்கிரனும் 2 பேரும் சேர்ந்தால் கன்னி தெய்வம் கும்பிட்றீங்களான்னு கேளுங்க. இதெல்லாம் நம்ம வந்து சுயமாக ஆராய்ச்சி பண்ணோம்னா தான் நிறைய பலன்கள் நமக்கு வரும். அப்ளை பண்ணி சரியாக வரும்போது அதை நம்ம குறிப்பெடுத்து வச்சு மீண்டும் நம்ம பார்த்து அடுத்தவங்களுக்கு சொல்லி அப்படி நம்மளை வந்து தேர்த்துக்கிட்டால் தான் நம்ம மைண்டில் வந்து எல்லாம் போய் உக்காரும். 75% ஜோதிடம் தான் என் மைண்டுக்குள்ளார ஊறிகிட்ருக்கு. 25% தான் பொதுநல வாழ்க்கையில் என்னுடைய மைண்டு ஊறிகிட்ருக்கு. ஒரு புக்கு எழுதுனா 1 டன் மூளை வேணும். 16 புக்கு எழுதியிருக்கிறேன்னா 16 டன் மூளை இருந்தால் தான் என்னால் எழுத முடியும். அது எப்படி எழுதுனா லாஜிக்காக இருக்கணும். சொன்னால் அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம எழுதி என்ன பண்ணுறது? சரிங்களா? இப்போ காலபுருஷனுக்கு 1ஆம் இடத்தை நேசமாக செய்யக்கூடியவர் யார்? சனி பகவான். எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்தில் சனி இருக்கக்கூடாது. லக்கணாதிபதி கூட சனி இருக்கக்கூடாது. காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் வீட்டுக்கு அதிபதியாகி செவ்வாயுடன் சனி இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அவங்களுக்கு தலையில் வந்து பிரச்சனைகள் வரும். இதுவும் மருத்துவ ஜோதிடம் தான். ரைட்டுங்களா? இந்த ராகு வந்து வீக்கத்தை கொடுப்பார். இப்போ வந்து சொல்கிறேன் பாருங்கள். மேச லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல வந்து ராகு இது சனி நின்று ராகு சாரம் வாங்கி ராகு வந்து 11ஆம் இடத்துல இருந்துட்டார்னா அவங்களுக்கு முழங்கால் வந்து வீங்கி போயிடும். கோல் நின்ற பாவகம் பாதகம், சாரநாதன் அமர்ந்த பாவகம் பாதகம். அப்போ அவங்களுக்கு வந்து கால் வீங்கி போயிடும் அப்படிங்கிறத நம்ம இதில் எடுத்து சொல்லணும். அப்போ எல்லா லக்கணத்துக்கும் பலன்கள் எடுக்கிறதுனா சாரங்கள் அடிப்படையில் எந்த பலன் எடுத்தாலும் நமக்கு சரியாகவே வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தருக்கு விருச்சிக லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சனி நின்று செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வாய் 6ல் நின்றுச்சு. ஆடு முட்டி மூக்கு கிழிஞ்சி தையல் போட்டியான்னு கேட்டேன். ஆடு முட்டி மூக்கு கிழிஞ்சி தையல் போட்டிருக்கார். சரிங்களா? மேச லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி சாரம் வாங்கி சனி 8ல் இடுப்பு ஒடிஞ்சு பெட்டில் போய் ஒரு 25 நாள் இருந்துட்டு வந்தீங்களான்னா ஆமாம் இருந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இடிஞ்சு விழுந்தோன்னு சொல்ல முடியுமா அப்படின்னாரு. அப்புறமேலே சனியை பார்த்தோம்னா அவர் வந்து சனி வந்து புதனுடைய சாரத்தில் இருந்தது. சரி, எருமை மாடு முட்டி தள்ளி இடித்து தள்ளி இடுப்பு ஒடிஞ்சு ஹாஸ்பிட்டலில் போய் இருந்துட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். கரெக்டாக அதே மாதிரி அவருக்கு ஆகிருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன காரணம்னா அதே மேச லக்கணத்துக்கு 8ல் செவ்வாய் குரு சாரம் குரு 9ல். இது நல்லா கவனிங்க. மேச லக்கணத்துக்கு 8ல் வந்து செவ்வாய் குரு சாரம் குரு 9ல். இதுக்கு என்ன சொன்னோம்னா இன்சூரன்ஸ்லேருந்து இப்போ பணம் வந்திருக்கு, எடுத்து செலவு பண்ணிங்களான்னு கேட்டேன். வந்துருச்சு, இன்னும் செலவு பண்ணல, எடுத்து பேங்க்கில் வச்சுருக்குறோம் நாங்கள். இது எப்படி எடுத்தோம்? காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் வந்து நம்ம ஆயில், அதுக்காக சேமித்து வச்ச பணம் 12ஆம் இடம். அது இப்போ பாக்கியத்தில் நிற்கிது. ஏன்னா குருவுக்கு 12ஆம் ஆதிபத்தியம் தானே அது. இப்போ எடுக்கிறோம். ரைட்டுங்களா? அதே தனுசு லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் குரு சாரம் குரு 9ல். இதுக்கு சொன்னோம், நடந்து போகும்போது கால் தட்டுப்பட்டு ஒரு மோதிரமோ சைனா ஏதோ ஒன்று எடுத்தீங்களாமான்னு கேட்டேன். ஆமாம் நாங்கள். இது எப்படி எடுத்தோம்? 12ஆம் இடம் வந்து பூமிக்கு அடியில் இருக்கிறது, செவ்வாய் வந்து மண், அதுக்கு அடியில் குரு சாரம் குரு பாக்கியத்தில் நிற்கிறார். அப்போ வந்து குருனா தங்கம், 12ஆம் இடம் மண், பூமிக்கு அடியில் கால் தட்டுப்பட்டு ஒரு தோடு மோதிரம் எடுத்தீங்களா? எடுத்தேன். எவ்வளோ கணம் எடுத்தேன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் தாராளமாக சொல்லாமல் என்ன அந்த குரு என்ன சாரம்னு பார்க்கணும். சுக்கிர சாரம் வாங்கியிருக்குதா, கேது சாரம் வாங்கியிருக்கா, சூரிய சாரம் வாங்கியிருக்குதான்னு பார்த்தேன். சூரிய சாரம் வாங்கியிருந்தது. கால் போகணுன்னு சொன்னேன். ஏன் கால் போகணுன்னு சொன்னேன்?
அதுக்கு 4 பாதம் இருக்குது. 4 அங்கே வந்து ஒரு பாதம் தான் நாங்கள் நிற்கிது. அப்போ ஒரு பவுனை 4 பிரித்து சொன்னோம்னா அது கரெக்டாக வருது. இது மாதிரி ரகசியமான நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடத்துக்குள்ளார நமக்கு புதைஞ்சிருக்குது. அதனால் இவர் சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அது வந்து கும்பத்தில் இருந்தாலும், இதில் சிம்மத்தில் இருந்தாலும், விருச்சிகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு சிறப்பு வராது. அவங்களாம் ஒரு பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு அதிகமாக வச்சுக்கிட்டாங்கன்னா அது அடிப்படையிலேருந்தே வச்சுக்கிட்டே வரணும். நீங்கள் கேளுங்க, கன்னி தெய்வம் வழிபாடு வைக்கிறதா அப்படின்னு கேளுங்க. ஆமான்னு சொன்னாங்கன்னா அதை கண்டினியூ பண்ண சொல்லுங்கள். பாதியில் விட்டுட்டாங்கன்னா இடர்பாடுகள் குடிக்கும். இந்த கன்னி தெய்வம் வழிபாடு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி அல்லது தை மாதம் 1ஆம் தேதி ஒன்று உத்தராயணம் மாறணும் அல்லது தட்சணாயணம் மாறணும். அந்த ஒரு நாளில் காதோட கருவமணி, வளையல், பூவு, பொட்டு, பவுடர், சோப்பு, சீப்பு, கண்ணாடி, 3 விதமான ஸ்வீட்டு, 3 விதமான காரம், கருப்பு நூல் இல்லாத புடவை இதெல்லாம் வச்சு 12 வயசுக்குள்ளார 12 மணிக்கு உள்ளார தேங்காய் பழம்லாம் உடைக்கக்கூடாது. சக்கரை பொங்கல் வச்சதோடு வச்சு அந்த இடத்துல சாமியை வந்து அது கற்பூர ஊதுவத்தியை காட்டி நீர் விளைய விட்டுட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்து நீங்களும் சாப்பிட்டுட்டு ஒரு 2 வெத்தலை பாக்கில் 100 ரூபா பணம் வச்சு இந்த ஸ்வீட்டு, காரம், அந்த வளையல், பூ, பொட்டு, பவுடர், சோப்பு, அந்த ஒரு சுடிதார் பெட்டு எடுத்து கொடுக்கணும். அது இப்போல்லாம் வந்து சேலை யாரும் வாங்கிக்கிறது இல்லை. அதனால் சுடிதார் பெட்டுனா எல்லாருமே வாங்கிக்கவாங்க. அந்த சுடிதார் பெட்டு வச்சு அதுவும் அதோடு வச்சு ஒரு கேரி பேக்கில் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி தெய்வத்தினுடைய தோஷம் வந்து விலகும். இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர திருமண வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா கண்ணியினுடைய இது வந்து பிறந்த பெண்கள், பிறக்கின்ற பெண்கள், வாழ்கிற பெண்கள், வாழ வர பெண்கள், அத்தனை பெண்களில் யாராவது ஒரு ஒரு இது வந்து கண்ணீரும் கம்பளையமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ முந்தா நாளும் சென்னையிலேருந்து 36 வருஷம் ஒரு பொண்ணுக்கு ஜாதகம் கேட்டாங்க. எடுத்த உடனே இதுதான் சொன்னேன், இந்த பொண்ணுக்கு கன்னி தெய்வம் கும்பிட்டுருக்கீங்களான்னு. கும்பிடலன்னாங்க. அப்படின்னா முதல் தாரம் நிற்கலை, 2ஆம் தாரம் எப்போ பண்ணலாம். உடனே அப்புறம் மேலே கணக்கு போட்டு இந்த டேட்டில் பண்ணான்னு சொல்லியாச்சு. அதிகமாக கேள்வி கேட்கல. 4 நிமிஷத்துக்குள்ளார அவங்க வேலையை முடிச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய கேள்வி என்ன, அதுக்கு கரெக்டாக நம்ம டச் பண்ணால் தான் அதோடு நிறுத்துவாங்க. டச் பண்ணாமல் நம்ம சுற்றி வளைச்சிக்கிட்டு இருந்தோம்னா வேலை கேட்காது. அப்போ டச் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம பலன்கள் சொல்லும்போது அவங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ சிம்ம லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன், குரு சாரம், குரு 8ல் 2 வயசு குழந்தை. இந்த பொண்ணுக்கு காதில் பிரச்சனை வரும். எப்போ இந்த பொண்ணு அழுதாலும் அருணா கயிறு டைட்டாக இருக்குதான்னு பார்க்காதீங்க, கொலுசு டைட்டாக இருக்குதான்னு பார்க்காதீங்க. இதுக்கு வந்து காது, மூக்கு, தொண்டையில் தான் அந்த பிள்ளைக்கு பிரச்சனை. அதனால் தொண்டையில் தான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வரும். 2 ஆப்ரேஷன் தொண்டையில் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். சிம்ம லக்கணம் 3ஆம் இடத்துல சுக்கிரன், அந்த பாவகதிபதி அதிலே தான் நிற்கிறாரு. சாரம் கொடுத்தவன் 8ஆம் இடத்துல நிற்கிறாரு. வாழ்நாள் முழுதும் இந்த பொண்ணுக்கு காது, மூக்கு, தொண்டையில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு முறை அறுவை சிகிச்சை செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் மேலே பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுவரையில் 2 டைம் அவங்களுக்கு ஆப்ரேஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து 960 கோடி மக்களுக்கும் என்ன நோய் அப்படின்னா அவங்கவுங்க ஜாதகத்திலே இருக்குது. அதை கண்டுபிடிச்சு நம்ம சொல்லி நம்ம வந்து பாராட்டுகளையும் வாங்கணும், பரிசுகளையும் வாங்கணும். நம்ம ஐயா வந்து நிறையா பரிசுகள் வாங்கியிருக்காரு, அடிக்கடி சொல்லுவார். அது மாதிரி நம்மளும் பாராட்டுகளையும் வாங்கணும், பரிசுகளையும் வாங்கணும். இப்போ ஐயா சிறப்பு விருந்தினா வந்திருக்கிறதுனால அவருக்கு என்னுடைய டைம்லேயும் ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறேன். அவர் வந்து நிறையா பேசி நிறையா கருத்துக்களை சொல்லட்டும். நானும் உட்காந்து அமைதியாக கேட்டு ரசிக்கிறேன். வாழ்க நலமுடன். வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த தம்பி சதீஷ்க்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். ஐயா குருநாதர் சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய இன்றைய கருத்தரங்கு தலைமை நடத்தி கொடுக்கும் ஜோதிட சித்தர் மதிப்பிற்குரிய TR கோபு ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்.